வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசியுங்கள். வெளிப்படுத்தல் 13:1 வாசியுங்கள். பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கூடி வரும்படி தேவனாகிய கர்த்தர் பாராட்டி இருக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே அப்பா, எத்தனையோ தியாகத்துக்கு மத்தியில் இந்த ஜனங்க வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. ஆண்டவரே, எவ்வளோ பேர் வேலையை இன்னைக்கு லீவ் போட்டு வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. அத்தனை பேருக்கும் ஒரே நோக்கம் தான், உம்முடைய வார்த்தையை கேட்க வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை கேட்க வேண்டும். உம்முடைய பாதப்படியிலே வசனத்துக்காக வந்து உட்கார்ந்த மரியாளுக்கு எடுபடாத நல்ல பங்கை சொல்லிக் கொடுத்த எங்கள் ஆண்டவர் இந்த நாளிலும் அப்படி ஒரு நல்ல பங்கை சொல்லிக் கொடுக்க வேண்டுமே நாங்கள் செபிக்கிறோம். வழி நடத்தும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில், பின்பு நான் கடற்கரை மணல் மேல் நின்றேன். சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன அப்படின்னு இருக்கு. இந்த வசனத்திலிருந்து தான் நாம் இன்னைக்கு காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தையை நாம் பார்க்க போகிறோம். எதற்காக இந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம் அப்படிங்கிறதுக்கு காரணம் இருக்கிறது. பொதுவாக நாம் திருச்சபைக்கு வருவதற்கு ஆண்டவருடைய வருகை ஒரு காரணமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இயேசு மீண்டும் வரப்போகிறார், நாம் அவருடைய வருகையிலே போக போகிறோம். இந்த திருச்சபையை கர்த்தர் எதற்காக எடுத்துக்கொண்டு போகிறார் அதுவும் இருக்கிறது. எதற்காக எடுத்துக்கொண்டு போகிறார்? உன்னத பாட்டில் நீங்க வாசிச்சீங்கன்னா, ஆண்டவர் வந்து மணவாட்டிக்கு வந்து கதவை தட்டுவார். 5ஆம் அதிகாரத்துல, என் புறாவே, என் உத்தமியை கதவை திற அப்படின்னு சொல்லுவார். ஆனா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, திறக்க மாட்டாங்க. அவங்க படுத்துக்கிட்டே பேசுவாங்க. 3வது வசனத்துல இருந்து இருக்கும், படுத்துக்கிட்டே பேசுவாங்க. இந்த மாதிரி, நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ விழித்திருக்கிறது, நான் வந்துட்டு என் வஸ்திரத்தை களைந்தேன், பாதங்களை கழுவினேன், இப்படிலாம் சொல்லிட்டே இருப்பாங்க. பார்த்தா மணவாளன் போயிடுவார், நேசர் போயிடுவார். போன பிறகு மணவாட்டி அவரை தேடி வருவாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னா, வழியிலே காவலர்கள் அவரை பிடித்து அடித்து அவள் மேல் வஸ்திரத்தை உரிந்து கொண்டார்கள் அப்படின்னு இருக்கும். அதற்கு பிறகு மணவாட்டி மணவாளனை தேடி தொடர்ந்து போவாங்க. அப்பொழுது மணவாளன் வந்து சேர்த்துக் கொள்வார்னு இருக்கும். இது எதற்கான ஆவிக்குரிய அர்த்தம்னா, இந்த கதவை தட்டுறதுங்கிறது வந்து வெளிப்படுத்தல் 3:20, இதோ நான் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு திறந்தால். இப்ப அந்த இடத்துல மணவாட்டி திறக்கல, உன்னத பாட்டுல திறக்கல. இப்போ மணவாளன் போயிட்டார். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார். இதுதான் கதவு தட்டப்படுகிற சத்தம். இப்போ உங்களுக்கு ஆண்டவர் வந்து வரப்போறேன், கதவை திற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். ஒரு சில சபைகள் கதவை திறக்காது, பேசிக்கிட்டே இருக்கும். அப்போ மணவாளன் போயிடுவார். போன பிறகு இந்த மணவாட்டியை பிடிச்சு என்ன பண்ணுவாங்களா, காவலர்கள் அடித்து பிடித்து அவளை என்ன செய்வாங்களா, நிர்வாணமாக்கி அவளை வந்து உபத்திரவப்படுத்துவாங்கன்னு இருக்கும். இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், இயேசு வந்துட்டு போன பிறகு போகாத சபைகள், கைவிடப்பட்ட சபைகள்னு சொல்லுவோம். அந்த சபைகளுக்கு மிகப்பெரியதான ஒரு உபத்திரவ காலம் ஒன்று வரப்போகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இதுவரைக்கும் உலகம் பார்க்காத ஒரு உபத்திரவ காலம் கிறிஸ்தவத்துக்கு வரும். அதான் ஃபைனல் ட்ரிபுலேஷன், அதாவது கிரேட் ட்ரிபுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த உபத்திரவ காலத்துல நீங்கள் நானும் மாட்டக்கூடாது, தப்பிச்சிடணும். அதுக்காக தான் முன்பதாகவே கர்த்தர் என்ன செய்யறாரு, ஒரு அழைப்பை ஒன்று கொடுக்கிறார். நினிவே ஜனங்களுக்கு கொடுத்தா மாதிரி, நோவா கொடுத்தா மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அந்த அழைப்பு கொடுக்கப்படும். அதை லோத்துக்கு கொடுத்தா மாதிரி கொடுக்கப்படும். ஆனால் ஒரு சில சபைகள் என்ன செய்யாது, அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளாமல் கைவிடப்படுவார்கள். அப்படி கைவிடப்படும் பொழுது அவர்களை உபத்திரவப்படுத்துறதுக்கு என்று ஒரு கவர்மெண்ட் வரும். நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு நாள் ரோம சாம்ராஜ்யம் எழும்பி சபைகளை பயங்கரமா துன்பப்படுத்துச்சு 1ஆம் நூற்றாண்டுல. அதற்கு பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா 10 ராஜாக்கள் வந்தாங்க, அதாவது ரோம சாம்ராஜ்யத்தில். அவர்கள் அதே மாதிரி கொடுமைப்படுத்தினாங்க. அதற்கு பிறகு கம்யூனிசம், நாசிசம், பாசிசம்னு சொல்லி சபையை ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமான இசம் உபத்திரவப்படுத்தும், துன்பப்படுத்தும். ஆனா இப்ப வரப்போகிறது அது எல்லாவற்றுக்கும். நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் சொல்லுவார், அந்த அரசாங்கத்தை பத்தி, அந்த கவர்மெண்ட்டை பத்தி ஆண்டவர் சொல்லுவாரு. இதே மாதிரி தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்கள். தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். அவன் சொன்னது, 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாகும், 4ஆம் ராஜ்யம். மிருகம்னா என்ன அர்த்தம்? திருப்பி வாசிங்க. அவன் சொன்னது, 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாகும், 4ஆம் ராஜ்யம். மிருகம்னா என்ன அர்த்தம்? ராஜ்யம்னு அர்த்தம். இப்ப நீங்க வெளிப்படுத்தல் 13:1 என்ன வாசிங்க, சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்?
ஒரு ராஜ்யம் எழும்பி வர கண்டேன். சமுத்திரம்னா ஜனங்கள்னு அர்த்தம். நம்ம சொல்லுவோம்ல ஜன சமுத்திரம் அப்படின்னு சொன்னோம்ல, சமுத்திரம்னா ஜனங்கள்னு அர்த்தம். அதுக்கு எப்படி வசனம் இருக்குதுன்னா வெளிப்படுத்தல் 17:15 அந்த வேசி உட்கார்ந்து இருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா ஜனங்கள்னா யாரை குறிக்குது? சமுத்திரம்னா எதை குறிக்குது? ஜனங்களை குறிக்குது. சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் வருகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜனங்கள் மத்தியிலிருந்து ஒரு ராஜ்யம் வருகிறது என்று அர்த்தம். அந்த ராஜ்யம் எப்படி இருக்கும்? இப்ப தொடர்ந்து வாசிங்க தானியேல் புஸ்தகம் 7:23. எல்லா ராஜ்யங்களை பார்க்கிலும் வேறாயிருந்து, அது எல்லா ராஜ்யங்களை பார்க்கிலும் வேறாயிருந்து பூமியை எல்லாம் பட்சித்து. நல்லா கவனிங்க, இதான் வரப்போற கவர்மெண்ட், அடுத்து வரப்போற கவர்மெண்ட். நம்ம காலத்துல கர்த்தருக்கு சித்தமானால் நாம் பார்க்க போகிற கவர்மெண்ட். அது எல்லா ராஜ்யங்களை பார்க்கிலும் பட்சித்து, அதை மிதித்து அதை நொறுக்கி போடும். அந்த 10 கொம்புகள் என்னவென்றால் இருக்கட்டும். அப்ப நல்லா கவனிங்க, இந்த ராஜ்யம் எப்படி இருக்க போகுது? பூமி எல்லாம் பட்சித்து மிதித்து நொறுக்க போதும். the worst government in the universe. இது வரைக்கும் உலகத்துல வந்ததிலேயே, பூமியில உருவானதிலேயே இதுதான் இருக்கிறதுலயே worst அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த கவர்மெண்ட் கிட்ட இருந்து நாம தப்பிக்கணும். அது ஒரு காரணம். அது மட்டும் இல்ல, ஆண்டவர் மணவாட்டியை கூட்டு போய் மணவாளனை வந்து திருமணம் பண்ணுவாரு, அதெல்லாம் வேற. ஆனால் இந்த அழைப்பு எதுக்கு கொடுக்கப்படுகிறதுனா, அதுல ஒரு காரணம் என்னன்னா, வரப்போற ஒரு ஒஸ்ட் கவர்மெண்ட் கிட்ட இருந்து உங்களை என்னையும் காப்பாத்துறதுக்கு. எப்பவுமே ஆண்டவர் பாருங்க, ஒரு பெரிய பிரச்சனை வருதுன்னா அதுக்கு முன்னாடி நம்ம தப்பிக்கிறதுக்கான ஒரு வழியை சொல்லுவார். அந்த வழியை நம்ம கேட்டு தப்பிச்சிட்டோம்னா ஓகே. நாம நம்ம சுயத்துல இதுல அதெல்லாம் மாட்டோம் அப்படின்னு பாருங்க, அவன் தான் மாட்டிக்கிட்டு முடிப்பான். அது எப்படின்னு உங்களுக்கும் தெரியும். நீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்திருப்பீங்க. உங்க லைஃப்ல கர்த்தர் சில காலங்களுக்கு எல்லாம் முன்னாடி உலகம் முழுக்க வாசலை திறந்து வச்சாரு. போனவெல்லாம் தப்பிச்சிட்டான், இருந்தவெல்லாம் மாட்டிட்டான். நான் சொன்னது யூதர்களை. நீங்க யாரையாவது நினைச்சீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நான் சொன்னது யூதர்களை. யூதர்களுக்கு ஆண்டவர் வந்து எல்லா நாட்டையும் வழிவாசலை திறந்து போக சொன்னாரு. அப்ப நேபுகாத்நேச்சர் காலத்துல போனவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? தப்பிச்சிட்டாங்க. எங்க நாடு எங்க மொழி, நான் இங்கதான் இருப்பேன் அடி சம்மட்டி வாங்கினான். ஆண்டவர் நொறுக்கி போட்டு தேவாலயத்துல இடிச்சாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அதை சரி பண்ணிட்டு திருப்பி ஆண்டவர் துறப்பார், வர சொல்லி திருப்பி வந்துடணும். அதே மாதிரிதான் இந்த உபத்திரம் வரதுக்கு முன்னாடி கர்த்தர் என்ன பண்ணுவார்னு கேட்டீங்கன்னா, நம்ம தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லுவார். இப்பவும் அந்த வழியை தான் கர்த்தர் நமக்கு சொல்றாரு. ஆனா இப்ப இருக்கிற வழி வேற நாட்டுக்கு போறது இல்ல, பரம நாட்டுக்கு போறது. ஏன்னா இப்ப வரப்போறது பூமி எல்லாம் பட்சிக்க போகுது. டோட்டல் வேர்ல்டு, எந்த இடத்துக்கு நீங்க போக முடியாது. அப்படி ஒரு ஒஸ்ட் கவர்மெண்ட் ஆல் ஓவர் தி வேர்ல்டு வரும். வருமான்னு கேட்டீங்கன்னா வரும். இதுக்கு முன்னாடியே 2-3 வந்திருக்கு. ஆங்கிலேய சாம்ராஜ்யம் உலகம் முழுக்க ஆளுகை செய்தார்கள். கிரேக்க சாம்ராஜ்யம் உலகம் முழுக்க ஆளுகை செய்தார்கள். அவங்க எவ்வளவு கொடுமைப்படுத்தினாங்க, என்ன பண்ணாங்கன்றது தெரியும். ஆனா வரப்போறது இருக்கிறதுலே ஒஸ்ட். அந்த கவர்மெண்ட் வரது எந்த அளவுல, எவ்வளவு தூரத்துல இருக்குது, அவங்க வந்து என்ன பண்ண போறாங்க, இப்ப அவங்க எந்த அளவுக்கு ஆயத்தமா இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சரி, அந்த கவர்மெண்ட் வரப்போது அவங்க தான் அந்த கவர்மெண்ட்ங்கிறதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வெளிப்படுத்தல் 13:1 நீங்க வாசிச்சீங்க இல்லையா? நான் பின்பு நான் கடற்கரை மணல் மேல் நின்றேன், சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன், அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அந்த 10 கொம்பு தான் நமக்கு அடையாளம். ஏன் அப்படின்னு கேட்டா, முதல்ல அந்த 10 கொம்புனா என்ன அர்த்தம்? வெளிப்படுத்தல் 17:12 சொல்லுது, நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம் அப்படின்னு. இந்த 10 பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா, முன்பதாகவே வந்து அவனுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவாங்க. அந்த வசனம் சொல்லுது, அவர்கள் இன்னும் ராஜ்யபாரம் பெறவில்லை. 13வது வசனம் சொல்லுது, அவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள், தங்கள் வல்லமையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள். அப்ப அந்த 10 பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, வல்லமை அதிகாரத்தை ரெடி பண்ணி அந்த கவர்மெண்ட் கிட்ட கொடுத்து அந்த கவர்மெண்ட்டை ஸ்ட்ராங் பண்ணுவாங்க. அப்ப நமக்கு அந்த கவர்மெண்ட் வரப்போகுதுங்கிறதுக்கு என்ன அடையாளம்னா, அதுக்கு முன்னாடி 10 பேர் வருவாங்க. அந்த 10 பேர் வந்துட்டாங்கன்னா பின்னாடி அந்த கவர்மெண்ட் வந்து உலகத்தை என்ன செய்ய போகுது, நாசம் பண்ண போகுது அப்படின்னு அர்த்தம். இப்ப எப்படி யோவான் ஸ்நானகன் முன்னாடி வந்தாருன்னா பின்னாடி யார் வரப்போறன்னு அர்த்தம், இயேசு கிறிஸ்து வரப்போகிறார்னு அர்த்தம். அதே மாதிரி தான் இந்த 10 பேர் வந்துட்டாங்கன்னா பின்னாடி அந்த கவர்மெண்ட் வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்ப அந்த 10 பேர் யார் வந்திருக்கிறாங்களா, என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, 2ஆம் உலக யுத்தம் முடிஞ்ச உடனே ஒரு மிகப்பெரியதான கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. அந்த கூட்டமைப்புக்கு பெயர் யூரோப்பியன் எக்கனாமிக்கல் கமிட்டி அப்படின்னு பேர், EEC அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆரம்பிக்கும் போது 6 பேரோட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் 9 பேராச்சு. அப்புறம் 1950-51 அது 10 பேராக மாறியது. மாறின பிறகு அந்த 10 பேர், அந்த கூட்டமைப்புக்கு பெயர் தான் இப்பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா யூரோப்பியன் யூனியன் என்பதாகும். இதுதான் அந்த 10 நாடுகளுடைய கூட்டமைப்பு.
நீங்க இப்ப வேர்ல்டு ஃபுல்லா பாத்துட்டு இருக்கிறீங்க இல்லையா, இவங்க தான் அந்த 10 நாடுகள் கூட்டமைப்பு, யூரோப்பியன் யூனியன். ஒருவேளை நீங்க கேட்கலாம், யூரோப்பியன் யூனியன்ல 28 நாடு 29 நாடு இருக்குது, நீங்க 10 நாடு அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த யூரோப்பியன் யூனியனுக்கு ஹெட் குவார்டர்ஸ் ஒன்று இருக்குது. அவங்களுக்கு கீழே தான் மத்த எல்லாருமே இருப்பாங்க. அந்த ஹெட் குவார்டர்ஸ்க்கு பேரு வெஸ்டர்ன் யூரோப்பியன் யூனியன் பேரு. இங்க இருக்கு பாருங்க, அவங்களுக்கு பேரு வெஸ்டர்ன் யூரோப்பியன் யூனியன். இவங்க தான் அந்த 10 நாடு. இவர்கள் தான் இந்த 28 நாடுகளுக்கும் தலைமை. இந்த 28 29 ஆகும், 30 ஆகும், 40 ஆகலாம், எவ்வளவு வேணா ஆகலாம். ஆனா இவ அத்தனைக்கும் ஹெட் குவார்டர்ஸ் எத்தனை இருக்குன்னா அந்த 10ல தான் இருக்கும். இவங்களுக்கு பேர் தான் WEU அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெஸ்டர்ன் யூரோப்பியன் யூனியன் என்று அழைக்கப்படுகிற இவர்கள் தான் அந்த 1951 உருவான ஃபர்ஸ்ட் 10 நாடுகள். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, 10 நாடுகள் ஆன உடனே இந்த ஹெட் குவார்டர்ஸ்ல மாற்றம் வராது. யார் வேணாலும் எங்களோட கூட வந்து என்ன செய்யலாம், சேர்ந்து கொள்ளலாம். ஆனா தலைமை நாங்க 10 பேர் தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. வீட்டோ பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க 10 பேர் தான். இதுவும் வசனத்துல இருக்கு. தானியேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 43வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, நீர் களிமண்ணோடு இரும்போடு கூட கலந்ததாக கண்டீரே, அவர்கள் மற்ற மனுஷரோடு சம்பந்தம் கலப்பார்கள், ஆகிலும் இரும்பு களிமண்ணோடு கூட கலவாதது போல இவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒட்டி கொள்ளாதிருப்பார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த 10 நாடுகளோடு கூட எல்லாரும் ஒன்னா சேருவாங்க. ஏன்னா அந்த இரும்பு களிமண் ஏன் சொல்றாருன்னா, அந்த தானியோட சிலைக்கு பாத்தீங்கன்னா 10 விரல்கள் இருக்கும். அதான் தானியோட சிலையில இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா 10 விரல்கள் இருக்கும். அந்த சிலையை பார்க்கும்போது இங்க இருக்கு பாருங்க, 10 கால் விரல்கள் 10 அப்படின்னு இருக்கும். அதுல இருக்கும் 2ஆம் அதிகாரத்துல இருக்கும். அந்த 10 விரல்கள் தான் 10 கொம்புகள் அப்படின்னு. இந்த 10 கொம்புகள் தான் 10 ராஜாக்கள் அப்படின்னா 10 நாடுகள் அப்படின்னு அர்த்தம். இவங்க தான் என்ன பண்ணுவாங்க, மற்ற மனுஷரோட சம்பந்தம் கலப்பார்கள். ஆனாலும் இரும்பு களிமண்ணோடு கலவாதது போல அவர்கள் ஒருவரோடு ஒருவர் என்ன செய்ய மாட்டாங்க, ஒட்டி கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த யூரோப்பியன் யூனியன் என்று சொல்லக்கூடியதான அவங்களோட தலைமை பீடம் தான் வெஸ்டர்ன் யூரோப்பியன் யூனியன் என்று பார்க்கிறோம். கரெக்டா 10 நாடுகள். இதை உருவாக்குனவங்கள ஒருத்தர் தான் வின்ஸ்டன் சர்ச்சில். யார் வின்ஸ்டன் சர்ச்சில்னா, நீங்க 1948 தானே விடுதலையா, நீங்க இண்டிபெண்டன்ஸ் உங்களுக்கு 1948 தானே. நீங்க விடுதலையாக்கும் போது உங்களுக்கு இங்கிலாந்து தானே விடுதலை கிடைச்சிச்சு. ஆங்கிலேய சாம்ராஜ்யத்துக்கு அப்போ பிரதமரா இருந்தவர் பேர் தான் வின்ஸ்டன் சர்ச்சில். இந்தியாவுக்கு, பாகிஸ்தானுக்கு, ஸ்ரீலங்காக்குள்ள விடுதலை கொடுத்தவங்க அவங்க தான். சோ அவங்களுக்கு அப்ப பிரதமரா இருந்தவர் தான் வின்ஸ்டன் சர்ச்சில். அந்த வின்ஸ்டன் சர்ச்சில் தான் இவங்களுக்கும் ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்தார். அப்ப அவர்கிட்ட கேட்டாங்க, நீங்க ஒரு 10 நாடு அமைப்பு உருவாக்கி இருக்கிறீங்களே, பைபிள் எப்படி சொல்லி இருக்கிற, நீங்க தான் அந்த உலகத்தை அழிக்க போற 10 நாடுகளா அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொன்னாரு, நாங்க அப்படிப்பட்ட ஆள்லாம் இல்ல, நாங்க பாருங்க யூரோப்பியன் எக்கனாமிக்கல் கமிட்டின்னு பேர் வச்சிருக்கிறோம். அதோட அர்த்தம் என்னன்னா, ஐரோப்பிய வியாபார பொருளாதார கூட்டமைப்பு அப்படின்னு அர்த்தம். சோ நாங்க பொருளாதாரத்துக்காக ஒன்னா கூடி இருக்கிறோமே ஒழிய, நாங்க ஒரு காலம் இந்த மாதிரி உலகத்தை பிடிக்கிறது அழிக்கிறதுன்னு எங்க வேலை கிடையாது. நாங்க நல்ல எண்ணத்துக்கு கூடி இருக்கிறோம் சொன்னார். ஆனா போக போக பேரு மாறிடுச்சு. ஐரோப்பிய கூட்டமைப்பு, மேற்கத்திய ஐரோப்பிய கூட்டமைப்பு இப்படி எல்லாம் மாத்தி இப்ப அவங்க வந்து உலகத்தை பிடிக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. வேதம் சொன்னபடியே துல்லியமாக 100% கர்த்தர் சொன்னபடி தீர்க்க தரிசனம் நிறைவேறி விட்டது. 10 நாடுகள் கூட்டமைப்பு இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கு. யூரோப்பியன் யூனியன் என்று நாம பார்க்கிறோம். இவர்கள் மற்ற நாடுகளோடு சம்பந்தம் கலந்திருக்கிறார்கள். இவர்கள் தான் உலகத்தை அடுத்து நாசம் பண்ண போகிற மிகப்பெரியதான வல்லரசு. இப்ப எப்படி அமெரிக்கா பண்ணிட்டு இருக்குது, ஒரு காலத்துல இதே மாதிரிதான் ஆங்கிலேயர்கள் பண்ணாங்க. அதே மாதிரிதான் கிரேக்க சாம்ராஜ்யம், செங்கிஸ்கான் எல்லாம் பண்ணாங்க. ஹிட்லர் பண்ணாரு. அதை விட மோசமா இவங்க பண்ண போறாங்க. உங்களுக்கு முன்பதாகவே இதை நாங்கள் அறிவிக்கிறோம். வேதத்துல இருக்குது, ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு சொல்றோம். சோ இந்த நாடுகள் தான் நாளைக்கு முழு உலகத்தையும் ஆளுகை செய்யும். இப்போ இவ்வளவு விஷயத்த வசனத்தை வந்து பாக்குறோம். இதுதான் இந்த 10 நாடுகள்ங்கிறதுக்கு ப்ரூஃபா இன்னும் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொன்றாக நாம் பார்க்க போறோம். வசனத்தின்படி இவங்க எப்படி 100% பொருந்தி போறாங்க அப்படிங்கறத நம்ம வசனத்துல இருந்து பார்க்க போகிறோம். முதலாவதாக வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம். நான் பார்த்தபோது இது ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். இது எல்லாமே பாத்தீங்கன்னா தரிசனம். இது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு விளக்கம் இருக்கும். அது வசனத்திலேயே இருக்கும். நீங்க யூகிக்க வேண்டாம், யோசிக்க வேண்டாம், ஒன்னும் செய்ய வேண்டாம். அந்த வேலையெல்லாம் கர்த்தர் நமக்கு தரவே இல்லை. கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரே வேலை, வேதத்தை ஆராய்ந்து படியுங்கள், அவ்வளவுதான்.